இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோசுவா 1:2. என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே மோசே இறந்த உடனே இஸ்ரவேல் மக்கள் கண்டிப்பாக இனிமேல் நம்மளை யார் வழி நடத்துவாங்கன்னு நினச்சி கவலைப்பட்டிருப்பாங்க, பயந்துருப்பாங்க. ஆனால் தேவன் யோசுவாவை கொண்டு இஸ்ரவேலர்களை வழி நடத்துகிறாரு. அவர் பண்ண வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறாரு. நாமளும் இந்த இஸ்ரவேலர்கள் போல் பல தடவை யோசிக்கிறோம். இது நம்மக்கிட்ட இருந்துச்சு, இதை வச்சு நம்ம முன்னேறலாம்னு நினச்சோமே, ஆனால் இது இப்படி வீணாக போச்சே, செத்து போச்சே, மண்ணோட மண்ணாக போச்சேன்னு நினச்சி பயப்படுறோம், கவலைப்படுறோம். எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதுவே நடந்துருச்சே, இனிமேல் நம்ம எப்படி வாழ போகிறோம், பிழைக்க போகிறோம், முன்னேற போகிறோம்னு நினைக்கிறோம். தேவன் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம் எப்போனாலும் எப்படினாலும் நிச்சயமாக நிறைவேற்றுவார். மோசே இறந்து போனாலும் யோசுவாவை கொண்டு வழி நடத்துகிறாரு. அதே போல தான் நாம் எதை இழந்திருந்தாலும் சரி, நமக்கு அவர் பண்ணி கொடுத்த சத்தியத்தை புதுசாக எதையாகிலும் கொண்டு நிறைவேற்றுற வல்லமை கர்த்தரிடத்தில் மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்ம கவலைப்படாமல் தேவன் சொன்ன வார்த்தையை மட்டுமே நம்பி இருப்போம். நம்ம எதிர்பார்க்குறது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஆமேன்.